Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு 12th ஃபிசிக்ஸ்க்கு ஒரு மாஸ்டர் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். 40 டேஸ்க்கு என்னென்ன 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் வந்து படிக்கணும், ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம வந்து பயாலஜிக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். பயாலஜி, பியூர் சயின்ஸ், பாட்னிக்கு எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ்க்கு வந்து கேட்டிருக்கீங்க, அதே போல் கெமிஸ்ட்ரிக்கும் கேட்டிருக்கீங்க. கெமிஸ்ட்ரிக்கு நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் டவுட்டோட படிக்க தேவையில்ல. அதே போல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறது, இது எல்லாமே பரீட்சைக்கு வருமா, இது வந்தால் என்னால் ஃபுல் மார்க்ஸ் வந்து இதை படித்தா எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 100% சொல்கிறேன், உங்களால் ஃபுல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன 2 மார்க்ஸ் படிக்கணும், 3 மார்க்ஸு, அதுக்கடுத்து 5 மார்க்ஸ். மினிமம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 2 மார்க்ஸ் அல்லது 2 தான் இருக்கும். அதே போல் 3 மார்க்ஸ் வந்து 1 அல்லது வந்து 2, 5 மார்க்ஸ் அதே போல் 1. ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இது டே 1க்கான கொஷினு, இது பார்த்தீங்கன்னா டே 2க்கான கொஷின். சரிங்களா? மோஸ்ட்லி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா யூனிட்டும் கொடுத்துருக்கோம், அது எந்த யூனிட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு கேட்குற கொஷின் என்னென்னா ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் என்னென்ன கொஷின் வந்து எக்ஸ்பெக்டடாக கேட்பாங்க அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம புக் பேக்கில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அது வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே போல் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம். தமிழ், அதுக்கடுத்து ஃபிசிக்ஸு, இதுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். பயாலஜி, பாட்னி, சுவாலஜி எல்லாமே. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு அடுத்தடுத்த வீடியோவில், இங்கிலீஷ் இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ஒரு லைக் பண்ணுறங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பிடிஎஃபோட லிங்க் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த கொஷின் எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. ஒன்ஸ் அகேன் இது டவுட்டோடு என்ன பண்ணாதீங்க, படிக்காதீங்க. இது டே 2க்கான கொஷினு. இது வந்து பார்த்தீங்கன்னா டே 3க்கான கொஷின். ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து டே 4. ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸு இதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள், படிங்க. அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட சேனல், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் எல்லாமே இருக்குது. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் அப்டேட் எல்லாமே அதில் ஷேர் பண்ணுவோம். இது வந்து டே 5க்கான கொஷினு. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன படிக்கணும், இது வந்து டே 6க்கான கொஷின். ஸோ கண்டினியூவாக ஒரு ஒரு யூனிட்லேயும் மினிமம் கொஷின் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். இது வந்து டே 7. அதுக்கடுத்து டே 8லேருந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 வந்து என்ன பண்ணுது, ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து டே 9க்கான கொஷினு. இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து டே 10க்கான கொஷின். இதில் எது டாப் மோஸ்ட்டு, சார் இதில் இருக்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, நிறைய கொஷின் படிக்கிற மாதிரி இருக்குது, இதில் டாப் மோஸ்ட் கொஷின் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதோட பிடிஎஃபோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணுறேங்க. ஸோ டவுன்லோட் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ணி வச்சுங்க, சேவ் பண்ணி வச்சுங்க. இது வந்து டே 13க்கான கொஷினு. அடுத்தடுத்த வீடியோவில் எந்த சப்ஜெக்ட்டுக்கு மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து டே 14க்கான கொஷின். இது வந்து டே 15க்கான கொஷினு. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது வந்து யூனிட் 3லேருந்து. அதுக்கடுத்து இது வந்து டே 16க்கான கொஷினு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 17, இது வந்து 18க்கான கொஷின். இந்த பயோசாவர்ட் விதிலாம் நம்ம எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், பார்த்துருக்கலாம். சரிங்களா? சிம்பிளாக தான். அதனால் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக படிக்கலாம். இது டே 19க்கான கொஷினு. ஸோ இது வந்து டே 20க்கான கொஷின். ஸோ இந்த சைக்ளோட்ரானோட அந்த இதெல்லாமே நிறைய டைம் எக்ஸாம்ஸில் 5 மார்க்ஸில், ஈவன் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. இது வந்து குவார்ட்டர்லிக்கு மட்டும் இல்லை, பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இது வந்து என்னது, இம்பார்ட்டன்ட் தான். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், தாராளமாக படிக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு 5 மார்க்ஸ் தான். இந்த டே 22லாம் பாருங்கள், 2 கொஷின் தான் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ளோ சார்ட்டை என்ன பண்ணீங்க, பயன்படுத்திங்க. உங்களால் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போலேருந்தே பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இது வந்து 24க்கான கொஷினு. ஸோ இது வந்து டே 25. ஸோ நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்க முடியாது, அதனால் ஒரே டைமில் நம்ம வந்து சொல்லிடுறோம், நீங்கள் வந்து பார்த்துங்க. 26, இது டே 26க்கான கொஷினு. ஸோ 27. ஸோ பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 28, அதுக்கடுத்து இது 29. ஸோ இது டே 13க்கான கொஷின். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், டவுட்லேயே படிக்காதீங்க. கண்டிப்பாக இதில் இருக்கிற கொஷின் எல்லாமே வரும்.
இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது எது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். இது 33க்கான கொஷினு. ஸோ இது 34. இந்த ஃபியூசி மெத்தட்லாம் நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க்ஸில் பாருங்கள். இது வந்து 35. அதே போல் லென்ஸ் மேக்கர் ஃபார்ம்லலாம் எக்ஸாமில் எக்கச்சக்க டைம் கேட்டிருக்காங்க. 36, 37, ஸோ 38, ஸோ 39, ஸோ இது வந்து 40. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.